So welcome students for this NEET Tamil NEET mock test paper. நம்ம பார்க்கலாம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். 161 180 முடிய பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு கேள்வியில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் என்று நம்ம தெரியும். ஓகே, முதல் கேள்வி 161வது கேள்வி. தனித்துவமான திசு எது? தனித்துவமான திசு எது? தசை ஒருங்கிணைப்பு, எலும்புகள் ஒருங்கிணைப்பு, தசைகளிலிருந்து தசை, கொழுப்பு உடல் தசை. அதாவது இந்த தனித்துவம் யாரோ வந்திருக்காங்களா? ஸோ தனித்துவமான திசு எதுன்னு கேட்டிருக்காங்க. பட் ஆன்சர் ஒரு மாதிரியா இருக்குது. தசை ஒருங்கிணைப்பு, எலும்புகள் ஒருங்கிணைப்பு, தசைகளிலிருந்து தசை, கொழுப்பு உடல் தசை. கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா இதெல்லாம்? அதாவது திசுவின் தனித்துவம் எதுன்னு கேட்குறாங்களா? அப்படி அர்த்தமா? என்ன அர்த்தம்? தனித்துவமான திசு எதுன்னு என்ன அர்த்தம்? சரி உஷா, படிங்க இந்த கேள்வியை. சார் எனக்கு क्वेश्चन பேப்பர் தெரியல சார். தெரியலையா? எங்க சைடு அவங்களுக்கு அப்சனா क्वेश्चन பேப்பர் தெரியுதா? தெரியுது சார். அப்ப ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? இல்ல சார், எங்க சைடு நெட்வொர்க் ஸ்லோ, அதனால தெரியாதுன்னு சொன்னாங்க சார். புரியல, ஏன் தெரியாதுன்னு சொன்னாங்க? தெரியலையே. இருங்க பார்க்கலாம், இருங்க மறுபடியும் நான் இது பண்ணிவிட்டு பண்ணுறேன். அதாவது ஸ்டாப் ப்ரெசென்டிங் போட்டு அப்புறம் ப்ரெசென்டிங் பண்ணுறேன். அப்போ பார்க்கலாம், அப்போ தெரியுமான்னு பார்க்கலாம். நெட்வொர்க் ஸ்லோவான கொஸ்டின் பேப்பர் தெரியாதோ? எனக்கு தெரியலையே, இந்த விஷயம் தெரியாது. இப்போ தெரியுதா உஷா? நோ சார். சரி அப்சனா படிங்கண்ணா, நீங்க क्वेश्चन படிங்க. 161வது क्वेश्चन படிங்க. தனித்துவமான திசு எது? ஏ தசை ஒருங்கிணைப்பு, பி எலும்புகள் ஒருங்கிணைப்பு, சி தசைகளிலிருந்து தசை, டி கொழுப்பு உடல் தசை. எது ஆன்சரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஐ திங்க் நான் புரிஞ்ச வகையில் என்னென்னா திசுவோட தனித்துவம் என்னன்னு கேட்குறாங்களா, அந்த மாதிரி அர்த்தமானு நினைக்கிறேன். ஸோ இது ஆன்சர் தசை ஒருங்கிணைப்பு என்பது தான் சரியான பதில். அதாவது ஏ தசை ஒருங்கிணைப்பு. சரி ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு கேள்வி தெரியாட்டி பரவாயில்ல, அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். உஷா, நீங்கள் அப்படியே காது கொடுத்து கேட்டுருங்க. ஓகே சார். 162வது கேள்வி. அப்போ இவங்க தான் படிக்கணும். யாரு? அப்சனா தான் படிக்கணும். படிங்க. கொலாஜன் இழைகள் எதன் மூலம் சுரக்கப்படும்? ஏ ஹிஸ்டோசைட்டிஸ், பி ஃபைப்ரோபிளாஸ்ட்கள், சி மாஸ்ட் செல்கள், டி மைக்ரோபேஜ்கள். மேக்ரோபேஜ்கள். கொலாஜன் இழைகள் எதன் மூலம் சுரக்கப்படும்? ஹிஸ்டோசைட்டிஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட்கள், மாஸ்ட் செல்கள், மேக்ரோபேஜ்கள். கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? என்ன ஆன்சரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சார். அப்படியா? நல்லா கூர்ந்து கவனிங்க பார்க்கலாம். ஹிஸ்டோசைட்டிஸா அப்படின்னு சொல்றாங்க. அப்சனா, நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ இதுக்கு சரியான பதில் பி ஃபைப்ரோபிளாஸ்ட்கள். ஸோ என்னென்னு போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். தேர்டு கேள்வி. சே அடா, இது ஏதோ தப்பாக போகுது. அடுத்த கேள்வி பாருங்கள். என்ன கேள்வி? நான் படிக்கட்டுமா? கீழ் வரும் தொகுப்புகளில் திசுவை இணைப்பவை எவை?
இரத்தம், எலும்பு, தசை. கீழ்வரும் தொகுப்புகளில் திசுவை இணைப்பவை எவை? ஏ இரத்தம், எலும்பு, தசை. பி இரத்தம், எலும்பு, அது எலும்பு, தசை. சேம் ஆப்ஷன் இருக்கு சார். ரெண்டு சேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏன்னு தெரில. அடுத்தது எலும்பு, தசைநார், தசை. குருத்தெலும்பு, எலும்பு, இரத்தம். சி ஆப்ஷன் சார். சியா? கீழ்வரும் தொகுப்புகள் திசுவை இணைப்பவை எவை என்பது சரியான விடை இரத்தம், எலும்பு, தசை. ஏ. ஏ அல்லது பி என ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏ அல்லது பி? ஏ தான். ரத்தம், எலும்பு, தசை. சரியா? ஓகே. டவுட்டு இந்த பாடங்கள் போய் பார்த்து கரெக்டாக இப்போ உங்கள் புக்கில் கொடுத்த பாருங்க, நானே உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஆன்சரே பின்னாடி கொடுத்துருக்கான். மேபி இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த ஆன்சர் பின்னாடி கொடுத்துருக்காரு. இதே இதில் கடைசியில் கொடுத்துருக்காங்க. 164. இது தனி மனித திசுக்களின் ஒரு முக்கிய கூறு. இது தனி மனித திசுக்களின் ஒரு முக்கிய கூறு எவை? கொடுத்திருக்கிறதுல எது தனி மனித திசுக்களின் ஒரு முக்கிய கூறு? பைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜ்கள், சக்வான் செல்கள், மாஸ்ட் செல்கள். பைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜ்கள், சக்வான் செல்கள், மாஸ்ட் செல்கள். இப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி முன்னாடி பார்த்தோமே, என்ன கேள்வி பார்க்கலாமா? கோலஜன் இலைகள் எதன் மூலம் சுரக்கப்படும் போட்டதில் ஹிஸ்டோசைட்டிஸ், பைப்ரோபிளாஸ்டுகள், மாஸ்ட் செல்கள், மேக்ரோபேஜ்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் கரெக்டான ஆன்சர் பைப்ரோபிளாஸ்டுகள் சொன்னோம். அதில் இருக்கிற 3 ஆப்ஷன் இதுலேயும் வந்திருக்கு 164லையும். இது தனி மனித திசுக்களின் ஒரு முக்கிய கூறு. பைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜ்கள், சக்வான் செல்கள், மாஸ்ட் செல்கள். மைக்ரோபேஜ்கள் சார். மைக்ரோபேஜ்களா? ஒரு நிமிஷம் இருங்க. மைக்ரோபேஜ்களா இல்லைன்னு நினைக்கிறேன். 164C சக்வான் செல்கள் என்பதுதான் சரியான விடை. ஓகே, சரி. அடுத்த கேள்வி. கொழுப்பு அதிகமாக காணப்படுவது எதில்? கொழுப்பு அதிகமாக காணப்படுவது எதில்? மீண்டும் படிக்கிறேன். கொழுப்பு அதிகமாக காணப்படுவது எதில்? கல்லீரல் செல்கள், ஆரியலோர் திசு, கொழுப்பு திசு, நிணநீர் சுரப்பி. கொழுப்பு அதிகமாக காணப்படுவது எதில்னா கல்லீரல் செல்கள், ஆரியலார் திசு, கொழுப்பு திசு, நிணநீர் சுரப்பி. எதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கொழுப்பு திசுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொழுப்பு அதிகமாக காணப்படுவதில் கொழுப்பு திசுவாக இருக்கலாமா? பார்த்துடலாமா ஆன்சரை? 165C. ஆமாம், கொழுப்பு திசு தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ரத்தம் காணப்படும் உட்கூறுகள், ரத்தத்தில் காணப்படும் உட்கூறுகள் யாவை நினைக்கிறேன்? ரத்தத்தில் பிளாஸ்மா ப்ளஸ் இரத்த வெள்ளை அணுக்கள். நான் மறுபடியும் படிக்கிறேன். ரத்தத்தில் காணப்படும் உட்கூறுகள் யாவை? பிளாஸ்மா ப்ளஸ் இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள் ப்ளஸ் இரத்த வெள்ளை அணுக்கள் ப்ளஸ் தட்டுகள். 3வது பிளாஸ்மா ப்ளஸ் எலும்பு மஜ்ஜை. 4வது பிளாஸ்மா ப்ளஸ் இரத்த சிவப்பணுக்கள் ப்ளஸ் இரத்த வெள்ளை அணுக்கள் ப்ளஸ் தட்டுகள். 4th ஆப்ஷன் சார். 4th ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துடலாமா? 166D கரெக்டுமா? எனக்கே தெரியுது. இது ஆப்ஷனா தெரியுதா உங்களுக்கு ஆன்சரு? சார். ஆமாம், இது எனக்கே தெரியுது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த கேள்வி 167வது கேள்வி. துணை இணைப்பு திசு என்பது எது? துணை இணைப்பு திசு என்பது எது? ஏ தசைக்கயிறு மற்றும் தசைநான் அல்லது எலும்புகளை பிரிக்கும் தசைநார். ஏ தசைக்கயிறு மற்றும் தசைநான் அல்லது எலும்புகளை பிரிக்கும் தசைநார். பி இரத்தம் மற்றும் நிணநீர். சி கொழுப்பு மற்றும் தனித்துவமான திசு. டி எலும்பு மற்றும் குருத்தெலும்பு.
ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏவா? துணை Yes, sir. இணைப்பு திசு என்பது எது? 167. இதில் ஆன்சர் வந்து டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எலும்பு மற்றும் குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் குருத்தெலும்புன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் துணை இணைப்பு திசு, எலும்பு மற்றும் குருத்தெலும்புன்னு கொடுத்துருக்காங்க. இருங்க ஆன்சரோட செக் பண்ணிடலாமா? என்கிட்ட ஆன்சர் இருக்குது. 167 டி. ஆமாம், அதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். 167 எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? துணை இணைப்பு குருத்தெலும்பு, துணை இணைப்பு திசு என்பது எலும்பு மற்றும் குருத்தெலும்பு, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அது எக்ஸ்ப்ளனேஷனில் ஒன்றும் பெருசாக நம்ம கண்டுபிடிக்க முடியல, பரவாயில்ல. 167 பார்த்தாச்சு. 168 பார்க்கலாமா? உடலில் காணப்படும் கடினமான திசு எது? உடலில் காணப்படும் கடினமான திசு எது? உடலில் காணப்படும் கடினமான திசு எது? ஓகே, இப்படி வச்சுங்க. இந்த 4 எது கடினமானது? குருத்தெலும்பா, இளைம இணைப்பு திசுவா, எலும்பா, தனித்துவமான என்னமோன்னு போட்டிருக்காங்க. தனித்துவமான என்ன? எலும்பு திசு சார். ஆமாம், தனித்துவமான என்னன்னு தெரியல, அது முடிக்கல அவங்க. அப்போ இந்த 4 எலும்பு தான் ஒரு கடினமான ஒரு பொருளாக தெரியுது. இப்போ 168 சி என்பதுதான் சரியான விடை. கரெக்ட், எலும்பு என்பது சரியான விடை. வெரி குட். 168. 169 படிக்கலாமா? ஆப்ஷனா படிக்கலாமா? எஸ் சார். தெரியுதா? ஆப்ஷனா படிக்கிறீங்களா? எஸ் சார். இப்போ தெரியுதா? 169. சரி, அவங்க டைம் எடுக்கிறேன் நானே. திசுவை சுற்றி உள்ள தசையை எவ்வாறு அழைக்கலாம்? எபிமைசியம், பெரிமைசியம், எண்டோமைசியம், மேல்புறமைசியம். திசுவை சுற்றி, கொஞ்சம் மெதுவாக படிங்க, ஏன்னா எல்லாருக்கும் இந்த இது தெரிய மாட்டேங்குது. உஷாவுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது, மெதுவாக படிக்கிறேன். திசுவை சுற்றி உள்ள தசையை எவ்வாறு அழைக்கலாம்? ஏ எபிமைசியம், பி பெரிமைசியம், சி எண்டோமைசியம், டி மேல்புறமைசியம். இது ஒரு என்னமா? எபிமைசியம் சார். ஓகே, நம்ம இந்த பெரிமீட்டர்னு ஒன்று படிச்சிருக்கோமா? பெரிமீட்டர் என்னன்னு தெரியுமா? சுற்றளவு. அப்போ கேள்வியில சுற்றின்னு வருது, அப்போ எதா இருக்கும்? ஆன்சர் எதா இருக்கும் கேட்குறேன். பெரிமைசியம் என்பது சரியான விடை. பெரிமைசியம். ஏன்னா பெரிமீட்டர்னு படிச்சிருப்பீங்க ஆங்கிலத்தில். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா அந்த 4 பக்கத்தோட கூட்டினா என்ன வருது அது. அப்போ இங்கே திசுவை சுற்றின்னு போட்டிருக்குது. சுற்றளவு, பெரிமீட்டருக்கு தமிழில் சுற்றளவு என்று பெயர். அந்த சுற்றி என்ற அந்த இது பெரிமைசியம் என்று நம்ம சொல்லலாம். கெஸ் பண்ணலாம். இப்படி எனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியாது, நானாக கெஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னோட ஆன்சரும் இருக்கிறதுனால டக்குன்னு அந்த ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ 169 பெரிமைசியம் என்பது சரியான விடை. ஆப்ஷனா? இப்போ நீங்கள் இந்த கேள்வி படிச்சுட்டு அந்த பதிலும் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் மட்டும் சொல்லுங்கள், 4 ஆப்ஷன் வேண்டாம். சார், திசுவை சுற்றி உள்ள தசையை எவ்வாறு அழைக்கலாம்? பெரிமைசியம். ஓகே, வெரி குட். அதான் நீங்கள் படிக்கும்போது இப்படி திசுவை சுற்றியுள்ள தசையை
பெரிமைசியம் என்று அழைக்கலாம் அப்படின்னு நீங்கள் படிங்க நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது. சரியா? ஓகே சார். எல்லாருக்கும் கொஞ்சம் புரியும், ஏன்னா தெரியாதவங்களுக்கெல்லாம் கூட. கொழுப்பு அடுத்தது, கையில் உள்ள தசைகளின் இயக்கத்தில் காணப்படுவது எது? கையில் உள்ள தசைகளின் இயக்கத்தில் காணப்படுவது எது? ஆப்ஷன் ஏ வரித்தசை, பி வரியற்ற தசை, சி இதயத்தசை, டி மென்மையான தசை. வரித்தசை சார். வரித்தசைன்னு ஒரு சொல்கிறாரு. ஆமாம், அப்படி அவர் என்ன லாஜிக்கு, விடைய தெரியாத என்ன மாதிரி ஆளுக்கு என்ன லாஜிக்குன்னா, கையில் எல்லாம் வரி வரியாக இருக்குது, கோடு கோடாக இருக்கும் இல்லையா? அந்த கோடு பார்த்து இது என்னமோ கோடு சொல்லுவாங்க இல்லையா, இது பணம் பண்ணுற கோடு, இது ஆயுசு கோடு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அப்படி சொல்லிக்கலாமா? வரித்தசைன்னு சொல்லலாமா? ஆன்சர் பார்த்தலாம். 170 ஏ கரெக்டுப்பா. கையில் உள்ள தசைகளின் இயக்கத்தில் காணப்படுவது எது? வரித்தசை. வெரி குட். எனவே நம்ம ஒரு கெஸ்ட்டில் கூட ஓரளவுக்கு சொல்லலாம் மாதிரி தோணுது. 171. இப்போ அப்சரா சொல்லுங்கள், அந்த கேள்வி படித்து பதிலும் சொல்லுங்கள். எஸ் சார். கையில் உள்ள தசைகளின் இயக்கத்தில் காணப்படுவது வரித்தசையாகும். வெரி குட், வெரி குட். 171 நான் படிக்கிறேன். எந்த செல்கள் செல் அடுக்கை உருவாக்குவதில்லை, ஆனால் இவைகள் மட்டும் தனித்து காணப்படும்? எந்த செல்கள் செல் அடுக்கை உருவாக்குவதில்லை, ஆனால் இவைகள் மட்டும் தனித்து காணப்படும்? ஏ சுரப்பி செல்கள், பி எபித்தீலியல் செல்கள், சி தசை செல்கள், டி நரம்பு செல்கள். நரம்பு செல்கள் சார். ஓகே, அவர் கெஸ் பண்ணியிருக்காரு அல்லது கரெக்டாக சொல்லியிருக்காரு. நரம்பு செல்கள்னு சொல்லியிருக்காரு. பதில் வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? ஆமாம், நரம்பு செல்கள் என்பது சரியான விடை. ஸோ அப்சனா சொல்லுங்கள், கேள்வி பதிலும். நரம்பு செல்கள் செல் அடுக்கை உருவாக்குவதில்லை, ஆனால் இவைகள் மட்டும் தனித்து காணப்படும். ஓகே, வெரி குட். நல்ல விஷயம். அடுத்தது 172 நான் படிக்கிறேன். கீழ்காண்பனவற்றுள் எந்த கட்டமைப்பு ஆண் கரப்பான் பூச்சியில் மட்டுமே உள்ளது? கீழ்காண்பனவற்றுள் எந்த கட்டமைப்பு ஆண் கரப்பான் பூச்சியில் மட்டுமே உள்ளது? ஏ 10வது கண்ட பிரிவில் இருந்து எழும் இணைந்த நாரிழையானாலான அமைப்பு ஜோடி. 10வது கண்ட பிரிவில் இருந்து எழும் இணைந்த நாரிழையாலான அமைப்பு ஜோடி. பி குறுகிய நூல் போன்ற ஓரிணை நாரிழை, சி மூட்டு ஜவ்வு, டி சிதைந்த வெளிப்புறம். கீழ்காண்பனவற்றுள் எந்த கட்டமைப்பு ஆண் கரப்பான் பூச்சியில் மட்டுமே உள்ளது? 10வது கண்ட ஆப்ஷன் ஏ 10வது ஆப்ஷன் ஏ சார். கண்டப்பிலிருந்து எழும் இணைந்த நாரிழையான அமைப்பு ஜோடி. பி குறுகிய நூல் போன்ற ஓரிணை நாரிழை, சி மூட்டு ஜவ்வு, டி சிதைந்த வெளிப்புறம். ஐ திங்க் சி டி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன், என்னோட கணிப்படி. அப்போ ஆன்சர் ஏ அல்லது பியில் பி தான் ஆன்சர். அதாவது குறுகிய நூல் போன்ற ஓரிணை நாரிழை. ஸோ இது இப்போ ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்சரா. क्वेश्चन படிச்சு ஆன்சர் சொல்லுங்க. எஸ் சார். எங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா? சரி, ஓகே. குறுகிய நூல் போன்ற ஓரிணை நாளிலை இந்த கட்டமைப்பு ஆண் கரப்பான் பூச்சியில் மட்டுமே உள்ளது. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். 173 நான் படிக்கிறேன். கரப்பான் பூச்சியில் பறக்க உதவும் இறக்கைகள் உள்ளன, அவை யாவை? கரப்பான் பூச்சியில் பறக்க உதவும் இறக்கைகள் உள்ளன, அவை யாவை? முன் இறக்கைகள், ஆப்ஷன் ஏ முன் இறக்கைகள், ஆப்ஷன் பி மிசோதோராசிக் இறக்கைகள், ஆப்ஷன் சி வெளிப்படையான மற்றும் ஜவ்வுகளாலான
பின்னோக்கிய இறக்கைகள். ஆப்ஷன் டி டிக்மினா. கரப்பான் பூச்சியில் பறக்க உதவும் இறக்கைகள் உள்ளன, அவை யாவை? ஐ திங்க் சியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பின்னோக்கிய இறக்கைகள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முன்னோக்கி இறக்கைகள் ஏ இல்லைன்னு நினைக்கிறேன். பிசிடியில் தான் இருக்கணும். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியா டிக்மினோவா? இருங்க பார்க்குறேன். 173 சி வெளிப்படையான மற்றும் ஜவ்வுகளால் ஆன பின்னோக்கி இறக்கைகள். ஓகே, அடுத்தது அது படிங்க, சொல்லுங்க அப்சனா. எஸ் சார். கரப்பான் பூச்சியில் பறக்க உதவும் இறக்கைகள் வெளிப்படையான மற்றும் ஜவ்வுகளான பின்னோக்கிய இறக்கைகள் ஆகும். வெரி குட், நல்லா படிச்சிட்டீங்க கண்ணா. கீழ்காண்பனவற்றுள் தவறான அறிக்கையை குறிக்கவும். கீழ்காண்பனவற்றுள் தவறான அறிக்கையை குறிக்கவும். உட்செலுத்துதல் நடுப்பகுதி மற்றும் இடைநிலை சந்திப்பில் ஏற்படும் மலக்குழாய்களின் மூலம் செய்யப்படுகிறது. உட்செலுத்துதல் நடுப்பகுதி மற்றும் இடைநிலை சந்திப்பில் ஏற்படும் மலக்குழாய்களின் மூலம் செய்யப்படுகிறது. கரப்பான் பூச்சியில் யூரிட்டிக் உள்ளது. இரத்த குழாயின் அமைப்பு மூடிய வகை. சுவாச அமைப்பில் 10 ஜோடிகள் மூலம் திறந்திருக்கும் ட்ரக்கோசின் வலைப்பின்னல் உள்ளது. பயங்கரமாக இருக்குது. 174. ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏ இல்லை. அப்போ எந்த வேற ஆப்ஷன் இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி சார். ஓகே, 174 பார்ப்போம். ஆப்ஷன் சி இரத்த குழாயின் அமைப்பு மூடிய வகை. இரத்த குழாய் அமைப்பு மூடிய வகை. ஓகே, அது பார்க்கலாம். அடுத்து 175 பார்க்கலாம். 175 இன்னும் கீழே தான் இருக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். பெரிப்ளானேட்டா அமெரிக்கானாவின் வளர்ச்சி யாவை? இப்போ பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா அப்படின்னா கரப்பான் பூச்சியாட்டு இருக்குது. அதனுடைய வளர்ச்சி யாவை? ஹோலோ மெட்டாபோலஸ், பூரோ மெட்டாபோலஸ், ஹெமிமெட்டாபோலஸ், எமட்டோபோலஸ். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சியா? நல்லா பாருங்க, ஆப்ஷன் சி இல்லையாட்டு இருக்குது. பெரிப்ளோனேட்டா அமெரிக்கானாவின் வளர்ச்சி யாவை? கரப்பான் பூச்சியின் வளர்ச்சி. செகண்ட் ஆப்ஷன் புரோமெட்டோபோலஸ் என்பது சரியான விடை. 175க்கு 170 பி தான். ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்தது 176. கான்குலோபேட் சுரப்பிகள் என்று அழைக்கப்படுவது எது? கான்குலோபேட் சுரப்பிகள் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ போலிக் சுரப்பிகள், ஆப்ஷன் பி காளான் சுரப்பிகள், ஆப்ஷன் சி இணை சுரப்பிகள், ஆப்ஷன் டி நுண்ணிய சுரப்பிகள். கான்குலோபேட் சுரப்பிகள் என்று அழைக்கப்படுவது எது? நுண்ணிய சுரப்பி சார். கான்குலோபேட் சுரப்பிகள் என்று அழைக்கப்படுவது போலிக் சுரப்பிகள். போலிக் சுரப்பிகள், சரியா? ஓகே, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 177. 177 சின்னது பண்ணாதான் தெரியும் நினைக்கிறேன். பெருசு பண்ணணுமா? கரப்பான் பூச்சியில் உள்ள ஊத்திகா டேஸ் மூலம் திறக்கின்றது. கான்குலோபேட் சுரப்பிகள் சார். கான்குலோபேட் சுரப்பிகளா? பார்த்துடலாமா? கரப்பான் பூச்சியில் உள்ள ஊத்திகா டேஸ் மூலம் திறக்கின்றது. கான்குலோபேட் சுரப்பிகள் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லலாம். வேறு ஏதாவது ஆன்சராக இருக்கும்பா?
அதுக்கு ஆன்சர் வந்து இணை சுரப்பிகள். கரப்பான் பூச்சியில் உள்ள ஊத்திக்கா இணை சுரப்பில்கள் மூலம் சுரக்கிறது திறக்கின்றது. சரி, அடுத்தது 178. பெண் கரப்பான் பூச்சி இனப்பெருக்க முறையில் தவறான அறிக்கையை குறிக்கவும். பெண் கரப்பான் பூச்சி இனப்பெருக்க முறையில் தவறான அறிக்கையை குறிக்கவும். 6வது பிரிவில் ஸ்மெர்த்மேத்திகா ஜோடிகள் தோன்றுகிறது. 2 பெரிய இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து 6வது பிரிவில் ஸ்பெர்மெத்திகா ஜோடிகள் தோன்றுகிறது. ஆப்ஷன் பி 2 பெரிய கருப்பைகள் 6வது வயிற்று பகுதியில் பக்கவாட்டில் கிடக்கின்றன. ஒவ்வொரு ஓத்திகா 9 to 10 முட்டைகள் உள்ளன. வளர்சிதை மாற்றத்தின் மூலம் 13 மாதங்கள் வரை வளரும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? பெண் கரப்பான் பூச்சி இனப்பெருக்க முறையில் தவறான அறிக்கையை குறிக்கும். இதில் ஆன்சர் வந்து 6வது பிரிவில் ஸ்பெர்மெத்திகா ஜோடிகள் தோன்றுகிறது என்பதுதான் தவறான விடை. ஓகே, இப்போ கரப்பான் பூச்சியை நீங்கள் இன்னும் சரியாக படிக்கலை. கரப்பான் பூச்சி எல்லாருக்கும் அடிக்க தெரியுது, ஆனால் சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது 179. கரப்பான் பூச்சியில் எந்த வகை கான்குலோபேட் சுரப்பிகள் காணப்படுகிறது? கரப்பான் பூச்சியில் எந்த வகை கான்குலோபேட் சுரப்பிகள் காணப்படுகிறது? பெண் அல்லது பெண்பால், ஆண் அல்லது ஆண்பால், அப்புறம் ஆண் அல்லது பெண் ஊத்திகா. ஆன்சர் வந்து ஆண் அல்லது ஆண்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 180 பார்க்கலாம். கரப்பான் பூச்சியின் இதயத்தை பற்றிய தவறான அறிக்கையை குறிக்கவும். இதய தசை மற்றும் வயிறு ஆகியவற்றின் நடுப்பகுதியில் அடங்கும். இதய தசை மற்றும் வயிறு ஆகியவற்றின் நடுப்பகுதியில் அடங்கும். என்ன அது? அந்த இதயம் 13 அறை கொண்டது. நியூரோஜெனிக் என்று அழைக்கப்படுகிறது, மயோஜெனிக் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எது தவறான அறிக்கைன்னு சொல்லணும்? கரப்பான் பூச்சியின் இதயத்தை பற்றிய தவறான அறிக்கையை குறிக்கவும். எனக்கு என்னமோ இதை பார்த்தா ஏவும் பியும் ஆன்சர் கிடையாது. இது தவறான அறிக்கை சிடியில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார். நியூரோஜெனிக் என்று அழைக்கப்படுகிறது, அது தவறா? இல்லை மயோஜெனிக் என்று அழைக்கப்படுகிறது, தவறான்னு பார்க்கணும். நியூரோஜெனிக் சார். நியூரோஜெனிக்கா? இல்லை, மயோஜெனிக் என்று அழைக்கப்படுகிறது என்பதுதான் தவறான விடை. அப்போ அது வந்து நியூரோஜெனிக் என்று அழைக்கப்படுகிறது என்பது தான் அது உண்மை. பட் இதில் எது தவறான விடை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 160லேருந்து வந்தோம். 150 to 160 பார்க்கலாமா? 151 160. சிறுநீரகத்தின் நுண் அமைப்பில் டேஸ் நெஃப்ரான்கள் காணப்படும். சிறுநீரகத்தின் நுண் அமைப்பில் டேஸ் நெஃப்ரான்கள் காணப்படும். எவ்வளோ நெஃப்ரான்கள்னா 2 மில்லியன், பி வந்து 3 மில்லியன், சி வந்து 1 மில்லியன், டி வந்து 4 மில்லியன். சிறுநீர் நுண்ணமைப்பில் டேஸ் நெஃப்ரான் காணப்படும். அது வந்து ஆன்சர் வந்து 1 மில்லியன். ஓகே, சரி. இப்போ நேரம் அந்த பக்கத்தில் உள்ள 157வது கொஸ்டினை நான் பார்த்துட்றேன். நான் மீண்டும் மேலும் கீழும் போக வேண்டியதில்லை. அதுக்காக மீண்டும் உறிஞ்சுதல் மூலம் குளுக்கோஸ், அமினோ அமிலம், சோடியம் போன்ற பொருட்கள் எச்செயல் மூலம் நடைபெறுகிறது. மீண்டும் உறிஞ்சுதல் மூலம் குளுக்கோஸ், அமினோ அமிலம், சோடியம் போன்ற பொருட்கள் எச்செயல் மூலம் நடைபெறுகிறது. செயல்மிகு கடத்தல், செயலற்ற கடத்தல். அப்புறம் செயல்மிகு மற்றும் செயலற்ற கடத்தல் இரண்டும் சிறப்பான கடத்தல். 157வது கொஸ்டின். மீண்டும் உறிஞ்சுதல் மூலம் குளுக்கோஸ், அமினோ அமிலம், சோடியம் போன்ற பொருட்கள் எச்செயல் மூலம் நடைபெறுகிறது என்றால் ஆன்சர் வந்து செயல்மிகு கடத்தல் என்கின்ற அந்த செயல் மூலம் நடைபெறுகிறது. ஓகே, அடுத்து 152வது கொஸ்டின் படிக்கலாம். மனிதனில் யூரியா எந்த பகுதியில் உருவாக்குகிறது?
மனிதனில் யூரியா எந்த பகுதியில் உருவாகுகிறதுன்னு நினைக்கிறேன். கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், பித்தப்பை. சிறுநீரகம் சார். மனிதனில் யூரியா எந்த பகுதியில்? கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், பித்தப்பை. கல்லீரல் சார். 152 ஏ கல்லீரல். கரெக்ட், வெரி குட். அடுத்தது 153. ஹென்லின் வளைவில் வடிக்கப்படும் பொருள் யாது? ஹென்லின் வளைவில் வடிகட்டப்படும் பொருள் யாது? ஹென்லின் வளைவில் வடிகட்டப்படும் பொருள் யாது? அது சிறுநீரகத்தில் நினைக்கிறேன் இந்த ஹென்லின் வளைவுங்கிறது. நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அனைத்தும் சார். அனைத்தும் என்பது சரியான விடை. பார்த்தோன்னே ஓரளவுக்கு சொல்லலாம். இது ஒரு காமன் சென்ஸ் வச்சு கூட கெஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது 154. 154 வந்து அதிக அளவு சிறுநீர் வெளியேற்றுதல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதிக அளவு சிறுநீர் வெளியேற்றுதல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சிறுநீர் வெளியேற்றம், பாலியூரியா, உப்பு வெளியேற்றம், சிறுநீர் கழித்தல். அதிக அளவு சிறுநீர் வெளியேற்றுதல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பாலியூரியா. பாலியூரியா என்பது சரியான விடை. வெரி குட், வாழ்த்துக்கள். யாரு, மனோகரா? ஓகே, அடுத்து 158 பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மனித சிறுநீரக மண்டலத்தில் எக்ஸ் மற்றும் ஒய் எதனை குறிக்கும்? கீழே இது படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மனித சிறுநீரக மண்டலத்தில் எக்ஸ் மற்றும் ஒய் எதனை குறிக்கும்? எக்ஸ் வந்து யூரித்ரா, ஒய் வந்து சிறுநீர் பை. எக்ஸ் வந்து யூரித்ரா, சிறுநீர் நாளம், சிறுநீர் பை, யூரித்ரா, சிறுநீர் நாளம், சிறுநீர் பை. ஐ திங்க் டியா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு காமன் சென்ஸ் வச்சு சொல்கிறேன். சிறுநீர் நாளம் அண்ட் சிறுநீர் பையன் நான் நினைக்கிறேன். பார்த்துடலாமா? 158 டி கரெக்டான விடை. வெரி குட். அடுத்தது 155. குழல்களில் சுரத்தலில் எப்பொருட்கள் வெளியேற்றப்படுகிறது? குழல்களில் சுரத்தலில் இருங்க, அது கரெக்டாக. 150. குழல்களில் சுரத்தலில் எப்பொருள்கள் வெளியேற்றப்படுகிறது? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டாசியம், யூரிக் அமிலம், கரிம அயான்கள், அப்புறம் அனைத்தும் சரியானவை. குழல்களில் சுரத்தலில் எப்பொருள்கள் வெளியேற்றப்படுகிறது? பொட்டாசியம், யூரிக் அமிலம், கரிம அயான்கள், அனைத்தும் சரியானவை. அனைத்தும் சரியானவை என்பது சரியான விடை. வெரி குட் பாய்ஸ். ஓகே, 159 பார்க்கலாம். எலும்பு பிணைப்பு தசை என்பது தோலிலிருந்து தசை, எலும்பிலிருந்து எலும்பு, தசையிலிருந்து தசை, எலும்பிலிருந்து தசை. எலும்பு பிணைப்பு தசை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். எலும்பு பிணைப்பு தசை என்பது தோலிலிருந்து தசை, எலும்பிலிருந்து எலும்பு, தசையிலிருந்து தசை, எலும்பிலிருந்து எலும்பு, எலும்பிலிருந்து தசை. எலும்பிலிருந்து தசை சார். இல்ல, அது கிடையாது. எலும்பிலிருந்து எலும்பு. எலும்பிலிருந்து எலும்பு என்பது சரியான விடை. கரெக்ட், வெரி குட். அது யான்னு என்ன கேட்காதீங்க, ஆனால் அதுதான் சரியான விடை. அடுத்தது 160. பின் வருவனவற்றில் பாலூட்டிகளின் எலும்பின் சிறப்பியல்பு எது? பின் வருவனவற்றில் பாலூட்டிகளின் எலும்பின் சிறப்பியல்பு எது? கோலஜன், இரத்த குழாய்கள், நிணநீர் நாளங்கள், அவர்சியன் கால்வாய்கள். எலும்பின் சிறப்பியல்பு கோலஜன், இரத்த குழாய்கள், நிணநீர் நாளங்கள், ஆவர்சியன் கால்வாய்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆவர்சியன் கால்வாய்கள் என்பது சரியான விடை. 160க்கு டி, ஆவர்சியன் கால்வாய்கள். சரி, நம்ம இன்னொரு குயிக்காக இன்னொரு 10 கேள்வி கூட பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமா இல்லை போதுமா? நாளைக்கு பார்த்துக்கலாமா? 10 கேள்வி பார்த்துடலாம் சார். பார்த்துடலாமா? ஓகே, அவரே சொல்லிட்டார். அதனால் இது என்ன? சார்கோமியர் என்றால் என்ன?
சார்கோமியரா அதுக்கு பேர் பார்க்கலாமா? சார்கோமியர் என்றால் என்ன? ஆமாம், சார்கோமியர் என்றால் என்ன? 2 H பட்டை இடையேயான பகுதி, 2 A பட்டை இடையேயான பகுதி, 2 I பட்டை இடையேயான பகுதி, 2 Z பட்டை இடையேயான பகுதி. சார்கோமியர் என்றால் என்ன? சரியான பதில் வந்து 2 Z பட்டை இடையேயான பகுதி என்பது சரியான விடை. அடுத்தது பாராமாயோசின் இலைகள் எங்கு காணப்படுகின்றன? பாராமாயோசின் அது ஆமாம், பாராமாயோசின் இலைகள் எங்கு காணப்படுகின்றன? ஊர்வன தசைகள், மெல்லுடல்களின் அடக்டார் தசைகள், அன்னலிடா தசைகள், பறவைகளின் தசைகள். சி சார். பி த ஆன்சர். மெல்லுடலிகளின் அடக்டார் தசைகள் தான் பாராமாயோசின் இலைகள் எங்கு காணப்படுகின்றன? உடலிகளின் அடக்டார் தசைகள். ஓகே, அடுத்த கேள்வி. தசைகளின் சோர்வுக்கு காரணமாக இருப்பது லாக்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், Na+, K+. Na+ என்ன? சோடியம் ப்ளஸ், K+ என்ன? பொட்டாசியம் ப்ளஸ். சோடியம் ப்ளஸ் சார். நல்லா பாருங்க, அது ஆன்சர் இல்லை. பொட்டாசியம் சார். இல்லை, தசைகளின் சோர்வுக்கு காரணமாக இருப்பது லாக்டிக் அமிலம். அதுதான் சரியான விடை. அடுத்தது, அமீபா எவற்றின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன? பொய்க்கால்கள், உணர்கொம்பு, புரோட்டோபிளாசம், அனைத்தும் சரியானவை. எவற்றின் மூலம் அனைத்தும் சரியானவை சார். பொய்க்கால்கள், சீடோ கால்கள் சொல்லுவாங்க இங்கிலீஷில். சீடோ லெக்ஸ். சீடோ ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா? PSEUDO. ஆனால் படிக்கும்போது சீடோன்னு தான் படிக்கணும். ஸ்பெல்லிங் சொல்லுங்க அல்பனா, ஆப்ஷனா? PSEUDO. அதை சொல்லும்போது சீடோன்னு தான் படிக்கணும். அதுக்கு பேர் பொய்க்கால்கள் என்ற பெயர். இது எனக்கு தெரியும். இந்த சீடோ கால்கள் நாங்கள் படிப்போம். சீடோ கால்கள் நாங்கள் படித்த ஞாபகம், அதுதான் எனக்கு தெரியும். ஓகே, சரி, நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. சீடோ கால்கள் என்றால் என்னென்னா இதுதான் அமீபா. அந்த ஆக்சுவலாக அந்த சீடோ கால், அதுக்கு ஆக்சுவல் கால் இருக்குது. அந்த கால் இடற்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் அந்த கால் செத்துருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் எனக்கு தெரியும், மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு படித்து. 143. சறுக்கும் இலை கோட்பாட்டை விளக்கியவர்கள் யார்? சறுக்கும் இலை கோட்பாட்டை விளக்கியவர்கள் யார்? கோல்டேக்கர், H. அக்ஸ்லி, HA. அக்ஸ்லி, B மற்றும் C. சறுக்கும் இலை கோட்பாட்டை விளக்கியவர்கள் யார்? கோல்டேக்கர், H. அக்ஸ்லி, HA. அக்ஸ்லி, B மற்றும் C. என H. அக்ஸ்லி மற்றும் C சார். B மற்றும் C சரியானவைங்கிறாங்க. Dங்கிறாங்க. பார்த்துடலாமா? 143. D இஸ் கரெக்ட். வெரி குட். சிறுநீரகத்தின் எடை எவ்வளோ? 120 170 கிராம், 100 110 கிராம், 90 100 கிராம், 50 150 கிராம். நூற்றி 170 கிராம் என்பதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்தது, சிறுநீரகத்தின் நிறம் எவ்வாறு காணப்படும்? மஞ்சள், சிவப்பு, கருஞ்சிவப்பு, கருமை. சிறுநீரகத்தின் நிறம் எவ்வாறு காணப்படும்? மஞ்சள், சிவப்பு, கருஞ்சிவப்பு, கருமை. இது எனக்கு தெரியும். கருஞ்சிவப்பு என்பது சரியான விடை. நீங்கள் சிறுநீரகத்தை கலர் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கலர் ஃபோட்டோகிராஃப் ஆர் சம்திங் எங்கேயாவது புக்கில் பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பு தான் இருக்கும். ஓகே, தசை புரோட்டீன்கள் எவை? மயோசின், ஆக்டின், ட்ரோபோனின், அனைத்தும் சரியானவை. தசை புரோட்டீன்கள் எவை என்ன? மயோசின், ஆக்டின், ட்ரோபோனின், அனைத்தும் சரியானவை.
கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தசை புரோட்டீன்கள் எவைன்னு கொடுத்து அது ப்ளூரலா சிங்குலரா கேள்வியில்? ஹலோ கேக்குதா? ப்ளூரல் சார். ப்ளூரல். அப்போ எதா இருக்கும் ஆன்சரு? எல்லாமே ஆமா, அவ்வளோதான், அனைத்தும் சரியானவை. see லிட்டில் பிட் ஆஃப் காமன் சென்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து லிட்டில் கிளவர் இருந்தால் லிட்டில் கிளவர்னஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ரொம்ப அறிவு வேணும், நாலேஜ் வேணும், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த நாலேஜோட கொஞ்சம் கிளவர்னஸும் வேணும், ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, சிறுநீரகத்தின் நெடுக்கு வெட்டு தோற்றத்தில் சிவந்த வெளிப்புற பகுதியின் பெயர். சிறுநீரகத்தின் நெடுக்கு வெட்டு தோற்றத்தில் சிவந்த வெளிப்புற பகுதியின் பெயர் கார்டெக்ஸ் மெடுல்லா ஹைலஸ் பௌமேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கார்டெக்ஸ் என்பது சரியான விடை. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம் இதோட. எல்லாம் பார்த்துமா? இல்லை, பாராமோ யோசி பார்த்தாச்சு, தசைல் சோர்வுக்கான எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆன்சரும் பின்னாடியே இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவும் யூடியூப்பில் போடுவோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ சார்.